இன்னைக்கு நம்ம அர்ஜு கேக்ஸில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஸ்பாஞ்ச் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்பாஞ்சை வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீமை நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுங்கிறதையும் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளாக் காம்பவுண்டை இந்த மாதிரி தனியாக கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்காக தேவையான சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. செரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக செரி க்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ கேக்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இனி அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கேக் போர்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கேக்கு வச்சுட்டு அது நல்லா சுகர் சிரப்பு வச்சு சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது மேலே கொஞ்சம் க்ரீம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க பிளாக் காம்பவுண்டை நல்லா இதை மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே குட்டியாக நறுக்கி வச்சுருக்க செரிஸையும் போட்டு அதுக்கு மேலே நெக்ஸ்ட் லேயர் கேக்கையும் வச்சு இதே மாதிரி 3 லேயருக்கும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரீம் போட்டுட்டு நல்லா சுற்றி மேலே கீழே எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கேக்கோட எல்லா சைடும் படும்படியாக அப்ளை பண்ணி விட்டுட்டு கேக் போர்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி கேக்கோட ஐசிங் பண்ண எடுத்துடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் நிறைய க்ரீம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா க்ரீம் அந்த க்ரம்ஸ் வந்து இந்த ஐசிங் நைஃப்பில் படாத மாதிரி பார்த்து க்ரீம் அப்ளை பண்ணணும். கேக்கோட எல்லா சைடும் க்ரீம் நல்லா அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. ஏதாவது இடத்துல க்ரம்ஸ் வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல திரும்பவும் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணி டாப்பில் இருக்க எக்ஸ்ட்ரா க்ரீமையும் இந்த மாதிரி எடுத்துட்டு நீட்டாக ஐசிங் பண்ணி முடிச்சுக்கோங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற யாருக்காச்சும் கேக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே ஹோம் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. நீட்டாக ஐசிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கேக் போர்டை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் போட்டு இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டெக்கரேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ டைம் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம கேக் டிசைன்ஸ் பார்க்கணுன்னா அர்ஜு கேக்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுவைப்போம், மகிழ்வோம். அர்ஜு கேக்ஸ்.